தங்கம் வாங்க பான் கார்டு அவசியம் என்ற அறிவுறுத்தல் சாதாரணமாக நகை வாங்கச் செல்வோரை கூட யோசிக்க வைத்திருக்கிறது. இதுகுறித்து பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பே இந்த மக்களிடமிருந்து அந்த பரபரப்பு இன்னும் போகல. அதுக்குள்ள தங்க நகைகளை வாங்குவதற்கு பான் கார்டு அவசியம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கிறது. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்த கட்டுப்பாடு ஏதோ இன்னைக்கு தான் போட்ட மாதிரி இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்த விதிமுறையை கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், இந்திய நாட்டிற்குள் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற தங்கத்திற்கும் விற்பனையாகின்றது என்று கணக்கு காட்டுகின்ற தங்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆக இந்த தங்க விற்பனை அப்படிங்கிறது மூலமாக நிறைய கருப்பு பணம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறங்கிறதால ஒவ்வொரு நடவடிக்கை, அதாவது அரசாங்கம் ஏதோ 500-1000 ரூபாய் நோட்டை மாற்றுறது மூலமாக மட்டுமே கருப்பு பணம் நடவடிக்கை அப்படி இல்லை. பல்வேறு விதங்களில் இந்த வரி கட்டாத பணம் இல்லை கள்ளப்பணமாக வரக்கூடிய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற இந்த மாதிரி நடவடிக்கைகளில் தங்கம் வாங்குவதற்கும் பேன் கார்டு அவசியம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே கணக்கு நகையில் பில் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் வரித்துறை அதிகாரிகளுக்கு அது செல்லும். கணக்காரங்களும் கணக்கு காட்டியாகும். எல்லாவற்றுக்கும் மேலே கணக்காரங்க அவங்க வச்சிருந்த தங்கம் விற்பனையான தங்கத்தை கரெக்டாக கணக்கு இருக்கா அப்படிங்கிறதும் அவங்க காட்டியாகணும்.